ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி ஒரு பூ மாலை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சாமிக்கு அப்படி இல்லைன்னா இறந்தவங்க ஃபோட்டோக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாலை கோக்கிறதுக்காக நான் நார்மல் தையல் மிஷினுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த நூல் தான் எடுத்திருக்கேன். அதே போல் ஊசி பார்த்திங்கன்னா நீளமாக உள்ள ஊசியும் எடுத்துக்கலாம், இல்லை உங்ககிட்ட என்ன துணி தைக்கிற ஊசி இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் பிங்க் கலரில் தான் நான் மாலை செய்ய போகிறேன். அப்படிங்கிறதுனால சேம் பிங்க் கலர் த்ரெட்டே எடுத்திருக்கேன். இந்த சாட்டின் ரிப்பன் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேன்சி கடைகள்லேயும் கிடைக்குதுங்க. ஒரு ரோல் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக ஒரு 10 அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே விலை குறைச்சி தருவாங்க. உங்களுக்கு மாலை என்ன லென்த்துக்கு தேவைப்படுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் நூல் ரெட்டையாக எடுத்திருக்கேன். ரெட்டையாக எடுத்துகிட்டு ஊசியில் கோர்த்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லா முடி போட்டுக்கிறேன் டைட்டாக. நூல் ஊசியில் கோத்தாச்சு. இப்போ எப்படி மாலை கோக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாட்டின் ரிப்பனில் பார்த்திங்கன்னா மேல் பகுதி நல்லா ஷைனிங்காக இருக்கும், அடிப்பகுதி கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மேல் பகுதி தெரிகிற மாதிரி மடிச்சுக்கிறோம். மேல் பகுதி அந்த ஷைனிங்காக இருக்கக்கூடிய பகுதி தெரிகிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி கோத்துக்கலாம். கோத்துட்டு நல்லா இழுத்து விட்டுக்கலாம். கடைசி வரைக்கும் நூல் முடி போட்ட இடம் வரைக்கும் நல்லா இழுத்து விட்டுக்கலாம். கடைசி வரைக்கும் நூலை இழுத்து விட்டுட்டு இப்போ இந்த ரிப்பனை நீட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அடியிலேருந்து ஊசியை குத்தி எடுக்கணும். அடியிலேருந்து அந்த ரிப்பனோட சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் சைடாக இந்த மாதிரி குத்தி ஃபுல்லாக இழுத்துக்கணும். இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு இன்ச் கேப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சென்டராக குத்தாமல் சைடில் கொஞ்சம் ஓரமாக குத்தி இழுத்துக்கணும் டைட்டாக. ஒவ்வொரு தடவை ஊசியை விட்டு எடுக்கும்போதும் இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பூ டிசைன் மாதிரி வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோக்கும்போது அது கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் தூரம் கோத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பூ மாலை மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு கொஞ்சம் தூரம் கோத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கோத்துருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு டைட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டைட்டாக கோத்துக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் எனக்கு லூஸாக வேணும் அப்படின்னாக்கா இதை அப்படியே நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோக்க இந்த மாதிரி அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக குண்டாக பூமாலை மாதிரி உங்களுக்கு வந்துடும். நான் இன்றைக்கி ஒரு சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் சேம் கலர்லேயே நான் கோத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கலர் கலராகவும் கோத்துக்கலாம். அதாவது பிங்க்குக்கு சாண்டில் கலரு, அப்புறம் க்ரீனு, அந்த மாதிரி நீங்கள் எல்லா கலரும் கலந்து நீங்கள் கோத்துக்கலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வருது. அதுக்காக டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாலையை கோத்துருக்கேன். இந்த பிங்க் கலரும் கோத்துட்டு அடுத்ததாக சாண்டில் கலர் மாலையும் நான் கோக்க போகிறேன். நீங்களும் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி பீட்ஸு, அப்புறம் கலர் கலர் சாட்டின் ரிப்பன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாலையை கோத்துக்கலாம். இப்போ இந்த மாலையை சாமி ஃபோட்டோக்கு போட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாலையை நான் சாமிக்கு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அரளிப்பூவை நல்லா நெருக்கமாக கோர்த்து மாலையாக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.